பிஜேபி காரங்களை பார்த்து கேட்கிறேன், அதிமுக பார்த்து கேட்கின்றேன், ஏன் போன வருஷம் ஏன் பேசல? போன வருஷம் எஸ்ஐஆர் பத்தி நீ கொண்டு வரதுக்கான எந்த முயற்சி செய்யல? சரி, 24 தேர்தல் முடிஞ்சது இல்ல, அது முடிஞ்சு அடுத்த ஒரு மாசத்துல நீ எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? இத்தனை காலம் என்ன பண்ண? உனக்கு தேவையான தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்குரிய வகையில நீ அரசியல் சாசனத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து அதற்கேற்ப உனக்கான ஜால்ராவை தேர்தல் ஆணையராக அமித்ஷா மாற்றிய பிறகு எஸ்ஐஆர் கொண்டு வந்து எங்கள் மீது திணிக்கிறேன்னா நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. அந்த இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டிக்கு கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதை செய்யவில்லை என்றால் அந்த அத்தாரிட்டிக்கான எந்த மரியாதையையும் எந்த தமிழரும் தர வேண்டியதில்லை. தரேன், எதுக்கு தரணும்? ஏன் தரணும்? எதுக்கு நீங்க எலெக்ஷன் நடத்தணும்? யார் கேட்டா? நீ போன வருஷம் இத பத்தி பேசல, நீ செலக்ட் ஆகி நீ எலெக்ட் ஆகி நீதான். நான் நரேந்திர மோடி பத்தி சொல்லணும், அயோத்தியா தோத்து போனாலும் தானே நீ? அதானே அயோத்தியாவில தேர்தல் முடிவுகள்ல ஏன் அந்த தேர்தல் அறிவிப்பு என்பது தடுத்து நிறுத்தப்பட்டது? 2 வருஷம் 2 மணி நேரம் எந்த தகவலும் வராமல் போனது? எத்தனை பேர் கேள்வி எழுப்பினாங்க? என்றைக்காவது பிஜேபி பதில் சொன்னதா? உத்தரப்பிரதேசத்திலே மிக பெரும் தோல்வியை தழுவிய பாரதிய ஜனதா கட்சி முழித்துக் கொண்டு உடனடியாக அந்த எஸ்ஐஆர் என்கிற திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் இந்த திருட்டுத்தனமான வேலையை, அழிப்பு வேலையை செய்கிறார்கள். ஆகவே அதற்கு எதிரான போராட்டத்தை நாம் நடத்தணும். அதனால சொல்றது என்னன்னா, அன்பான தமிழர்களே, பிராக்டிகலான பிரச்சனை இருக்குது. இந்த ஆவணத்தை எல்லாம் ஃபைல் பண்ண முடியாது. இது பாஸ்போர்ட் அப்ளை பண்றதை விட மோசமா இருக்குது. பாஸ்போர்ட் அப்ளை பண்றதோட மோசமாக இருக்கிறது, விசா அப்ளை பண்றதோட மோசமாக இருக்கிறது. அதுக்கே 1000 நாள் ஆகுது நீங்களுக்கு எல்லாத்தையும் சரிபார்ப்பதற்கு. 1 மாத காலத்திற்குள்ளாக 6 கோடி பேரினுடைய தகவலை எல்லாம் இவர்கள் சரிபார்த்து விட முடியாது. இதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. நாம தேர்தல் ஆணையத்துக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் மக்களை திரட்டணும். தேர்தல் இறுதிப்பட்டியல் வெளியிடும் பொழுது நமது பெயரெல்லாம் இல்லை என்றால் இவங்கிட்ட மனு எல்லாம் போட்டு இருக்க கூடாது. எல்லாரும் மெரினாக்கு கிளம்பி வருவோம். ஜல்லிக்கட்டுல இவங்க எப்படி தண்ணி காட்டணுமோ அதே போன்ற ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தழுவி நாம் திரட்ட வேண்டும். அப்படி நடத்தினா லட்சக்கணக்கான பேர் வீதியில் உட்கார்ந்தாதான் இவங்களை விரட்டுவதற்கும் இவர்கள் திருட்டுத்தனத்தை ஒழித்து கட்டுவதற்குமான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும்.